அல்லேலூயா. மையத்தின் சில வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 19 வசனம். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்ல என்றும் அறியீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடையவர்கள் அல்ல. அல்லேலூயா. நாம் யாருடையவர்களாம்? நாம் தேவனுக்குடையவர்கள். அல்லேலூயா. நம்முடையவர்கள் அல்ல. இங்கே சொல்லப்படுகிறது, உங்கள் சரீரமானது யாரால் பெற்றிருக்கிறோமாம்? தேவனாலே பெற்றிருக்கிறோம். நம்முடைய சரீரம் தேவனால் புறப்பட்டதான சரீரம். உங்கள் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும். நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற தேவனுடைய ஆலயம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அல்லேலூயா. அப்போ நம்முடையவர்கள் அல்ல என்று சொன்னால், ஒருவர் நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? விலைக்கு வாங்கியிருக்கிறார். கிரயத்தை கொல்லப்பட்டிருக்கிறோம், விலைக்கு வாங்கியிருக்கிறோம். அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ உள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அவர் எதற்காக வாசம் பண்ணுகிறான்னு சொன்னால், நம்மை பாதுகாக்கும்படியாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக, அதற்காக தான் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு ஆவி தங்கி இருந்து அந்த ஆவி அவர்களை வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆவி அவர்களுக்குள்ளே தங்கி இருந்து அவர்களை வழி நடத்த வேண்டும். அந்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே தங்கி இருந்தால்தான் அந்த ஆவி அவர்கள் என்ன செய்யும்? அந்த ஆவி அவர்களை வழி நடத்தும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு தேவன் நமக்குள்ளே தங்கி இருக்கிறது உண்மைதான். ஆனால் அவர் என்ன செய்கிறாரா? நமக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறார்ல. அல்லேலூயா. அவர் தூங்கிட்டு இருந்தால் அந்த சரீரத்துக்கு நிறைய சேதங்கள் உண்டாகும். என்ன உண்டாகும்? நிறைய சேதங்கள் உண்டாகும். ஆண்டவர் தூங்கிட்டு இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் விழித்திருந்தால் தான் சேதங்கள் இருக்காது. வேதத்திலெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு படகிலே பிரயாணம் பண்ணுகிறார், அவர் படகிலே தூங்குகிறார். அந்த இடத்திலே அந்த படகை கவிழ்த்து போட்டும்படியாக பெருங்காற்று உண்டாகிறது, பெருங்காற்றடிக்கிறது, தண்ணீர் கொந்தளிக்கிறது, தண்ணீர் படகுக்குள்ளே வர முயற்சிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தண்ணீர் உள்ளே வர முயற்சிக்கிறது. இந்த சீசர்கள் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்க்குறாங்க. தண்ணீர் அமிழ்ந்து போகிறது. அவர்கள் செல்லுகிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி? நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லை அப்படின்னா, அவர்களை கப்பலோ அந்த படகோடு மூழ்கி போடும்படியான காற்று அங்கே அடிக்கிறது. அது காரணம் என்னோட சொன்னால், தேவன் எங்கே தூங்குறாரு? அடித்தட்டில் தூங்குகிறார். அல்லேலூயா. அவர் தூங்குறது தான் அங்கே பெரிய பிரச்சனை. இன்றைக்கும் நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரு, பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரு, அவருடைய ரத்தம் நமக்குள்ளே இருக்கிறது, அவருடைய மாம்சம் நமக்குள்ளே இருக்கிறது, எல்லா காரியம் இருக்கிறது. அவர் நமக்குள்ளே இன்றைக்கு அவர் செய்கிற காரியம் தூங்கம். ஏன்னு சொன்னால் பேதம் சொல்கிறது, அதை அனல் மூட்டு, அதை தட்டி எழுப்பு, அதை அனல் மூட்டு. அல்லேலூயா. அது நிச்சயமா அவர் நமக்குள்ளே தூங்கக்கூடாது, அவரை அனல் மூட்டி எழுப்பி விடணும். அப்போ அனல் மூட்டி அவரை எழுப்பி விட்டாதான் அவர் நமக்குள்ளே என்ன செய்வாராம்? கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவை அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுவதற்காக நான் தேவனுடைய சமூகத்தை என்ன செய்யணுமா? உயிருள்ளவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணுமா? உயிருள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு முன்பாக திடீரென்று ஒரு விழிப்பின் ஜெபத்துக்கு கடந்து போக வேண்டிய சூழ்நிலை உண்டானது. கடந்து போனோம். அந்த இடத்துல பள்ளிக்கூடத்தில் போய் உட்கார்ந்த உடனே அந்த இடத்துல இருக்கிற எல்லாருடைய இருதயங்களையும் பிசாசு கட்டி வைத்திருக்கிறதாக காட்டினார். அப்படின்னு அது ஒரு பாரம்பரிய சபையாக காணப்பட்டது. பாரம்பரிய சபையாக தேவர் அந்த இடத்துல சில காரியங்களை எல்லாம் உணர்த்தினார். ஆனாலும் அந்த இடத்துல விடுதலை இல்லாத இருந்தது. காரணம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு பாரம்பரியம் சொன்ன என்னது? இயேசு கிறிஸ்துவை மனுஷன் ஏன் சிலுவையில் அடித்தான்? ஆண்டவர் பாரம்பரியத்தை மாற்றி இருக்கிறார். அந்த ஜனங்களுடைய பாரம்பரியத்தை என்ன செய்கிறாராம்? மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? சிலுவையில்
அடித்தாங்க. எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு, நீ ஏன் அந்த பாரம்பரியத்தை குலைக்கிறாய் என்று சொல்லி அவர்கள் அந்த பாரம்பரியத்தில் இருக்க ஆசைப்படுறாங்க. யார்? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதில் இருக்க ஆசைப்படுறாங்க? அந்த பரிசேயர்களும் நியாயசாஸ்திரிகளும் அங்கே இருக்கிற வேதபாரர்களும் எதில் இருக்க ஆசைப்பட்டாங்களாம்? பாரம்பரியத்தில் இருக்க ஆசைப்பட்டாங்க. அல்லேலூயா. அந்த பாரம்பரியத்தில் நாம் இருக்கும் பொழுது தேவன் நமக்குள்ளே தூங்கிட்டு தான் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை அனல் மூட்டி அவருக்கு சுத்தமாக நாம் வாழும்படியாக, அவருடைய விருப்பமாக நாம் வாழும்படியாக நாம் ஒப்பு கொடுக்கணும். அப்போ பாருங்கள், வேதம் நமக்கு அநேக காரியங்களை படிப்பிக்கிறது. அந்த காரியங்களில் நாம் என்ன செய்கிறதில்லை? நிலைத்திருக்கிறதில்லை. அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை செய்யும் பொழுது, நீ ஓய்வு நாளில் இருந்த காரியத்தை செய்கிறாய், மற்ற நாட்களில் இதை செய்யக்கூடாதா, ஓய்வு நாளில் ஒரு வேலையை செய்யக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறதே என்று சொல்லி அவர்கள் சில காரியங்களை ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறாரு? எடுத்து காட்டுறாங்க. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, உன்னுடைய கழுதை குழியிலே விழுந்திருந்தால் நீ அதை என்ன செய்ய மாட்டியா? தூக்கி விடமாட்டாயா? அப்போ ஒரு ஒரு ஆபத்து உண்டாகும் பொழுது அந்த இடத்துல என்ன செய்கிறோமா? அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. அந்த ஆபத்து நேரத்தில் அந்த காரியத்தை செய்யவில்லைன்னு சொன்னால் நம்ம யாரல்ல. அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தில் போகிறாரு, அநேகரை குணமாக்குறாரு. அப்போ ஆண்டவர் இடத்துல அவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க, இது ஏன் இந்த நாட்களை பண்ணுகிறாய்? அப்போ அவங்க நினைத்து கொண்டிருக்கிற என்னன்னு சொன்னால், பரிசுத்தமான ஓய்வு நாட்களில் என்ன செய்யக்கூடாது? மனுஷன் என்ன செய்யக்கூடாது? விடுதலை ஆகக்கூடாது. அல்லேலூயா. அதான் ஆண்டவங்க சொன்னார், பிசாசானவன் என்ன பண்ணாராம்? தாவீதின் குமாரத்தியை இத்தனை வருஷமாக கட்டி வைத்திருந்தால் அந்த கட்டிலிருந்தால் விடுதலையாக்குறேன் என்று சொல்லி தேவன் அவர்கள் நினைக்கிறாராம், விடுதலையாக்குறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உயிர்ப்பின் ஞாயிறில் இயேசு கிறிஸ்து கல்லறை விட்டு வெளியே வந்த நாள் இல்லையா? கல்லறை விட்டு உயிர்ப்பிக்கப்பட்ட நாள். அல்லேலூயா. அதே போல நாம் என்ன செய்யணுமா? இது உயிர்ப்பின் ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய ஆவியும் உயிர்ப்பிக்கப்படுகிற நாள். அல்லேலூயா. பாருங்க, அநேக 12 கோல்களை கொண்டு எங்கே வைக்கிறாங்க? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கிறாங்க. எத்தனை கோல்? 12 கோல்களை வைக்கிறாங்க. அந்த 12 கோல்களையும் உடையவர்கள் மோசேக்கு விரோதமாக அநேக காரியங்களை சொன்னாங்க. மோசேயே, உன்னோடு மட்டும்தான் தேவன் பேசுவாரா, எங்களோடு பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி மோசேயை கல்லறையை நிற்கிறாங்க, மோசேயை அங்கே பதறி போக வைக்கிறாங்க, மோசேக்கு விரோதமாக பல காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல மோசே ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அந்த இடத்துல ஒருவருடைய கோல் கூட என்ன செய்யலை? முளைக்கல்ல. 6 கோல் மட்டும்தான் துளிர்த்தது. அல்லேலூயா. ஒரு ராத்திரி கொண்டு அது துளிர்த்தது மாத்திரமல்ல, அது வாதமை பழங்களும் எத்தனை ராத்திரி கொண்டு? ஒரே ராத்திரி கொண்டு துளிர்த்ததும் வாதமை பழங்களும் கொடுத்தது. மறுநாள் மோசே, எந்த வசனம்? எண்ணாகமம் 17. மறுநாளிலே மோசே சாட்சியின் கூடாரத்துக்கு பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோருடைய கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதமை பழங்களையும் கொடுத்தது. அங்கே பூவும் பழங்களும் பிஞ்சுமாக காணப்பட்டதில்ல. அல்லேலூயா. ஒரே ராத்திரியில் நடந்ததான ஒரு அற்புதமான காரியம். அல்லேலூயா. அப்போ அங்கே பாரம்பரியமாக சில காரியங்களை பேசி 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 இருந்தார்களே, அவருடைய கோல் என்ன செய்யலை? திருப்பி கூட அடிக்கலை. என்ன செய்யலை? சொல்லுங்க. கொஞ்ச நாளை ஒரு மரத்தை அல்லன்னா ஒரு கம்பை கொண்டு நட்டு வைப்போம், கொஞ்ச நாள் பார்ப்போம், திளர்களில் என்ன செய்வோம்? பிடுங்கி சொல்லுங்க, தூக்கி தூரப்படுவோம்ல. அல்லேலூயா. இது ஒன்றுக்கும் என்ன செய்யாது? ஒரு வாரம் 2 வாரம் பார்ப்போம், இது இனி இது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு வேறு ஒன்று கொண்டு நட்டப்போம் இல்லை. அல்லேலூயா. அது திளர் விட்டால் என்ன செய்வோம்? அதுக்கு உரங்களை போட்டு அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி, ஒருவேளை அதுவும் துளிரில் என்ன செய்வோம்? இதுவும் ஒன்றும் கொள்ளாது. அல்லேலூயா. அவன் பாரம்பரியங்களை பிடித்து கொண்டிருக்கிறவர்கள் ஒன்றுக்கும் கொள்ளாதவர்கள் இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்திலே எதற்கு வந்தாரான்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக வந்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும். நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், மாம்ச கண்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டியது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் திறந்திருக்கிறது என்ன? மனுஷன் கண்ணு
மாம்ச மனுஷனுடைய கண். அல்லேலூயா. ஆவிக்குரிய மனுஷனுடைய கண் நினைச்சணும் திறக்கப்படணும். ஆவிக்குரிய மனுஷனுடைய கண்ணு திறந்திருந்தாதான் பரிசுத்த ஆவியானவரை தரிசிக்க முடியும், ஆண்டவரை தரிசிக்க முடியும், நமக்கு தருகிற தரிசனங்களை அறிந்து கொள்ள முடியும், நமக்கு தருகிறதான கிருபைகளை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எந்த பாதையில் கொண்டு போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அந்த யாக்கோபு போய் படுத்துட்டு இருக்கும் பொழுது தேவன் அவனுக்கு அழகான தரிசனங்களை கொடுக்கிறார்ல. அல்லேலூயா. அந்த தரிசனங்களை அவன் பார்த்து பார்த்து சொல்லுகிறான், இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறொன்றும் அல்ல. அல்லேலூயா. இது தேவனுடைய வீடு என்று சொல்லி அந்த இடத்தை ஒரு கல்லை எடுத்து என்ன பிரதிஷ்டை பண்ணுகிறான். அல்லேலூயா. இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறொன்றும் இல்லை, இது பரலோகத்தின் வாசல் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்துல அவன் பிரதிஷ்டை பண்ணுகிறான். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டாதான் நம்முடைய வீடு தேவனுடைய வாசலாக மாறும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்கிற கண்கள் திறக்கப்பட்டாதான் நம்முடைய வீடு நிச்சயம் சொல்லுங்க பரலோகத்தின் வாசலாக மாறும், இல்லைன்னு சொன்னால் பிசாசுடைய வாசலாக மாறும். அல்லேலூயா. நம்முடைய கண் அடைக்கப்பட்டிருக்கிற நாள் வரைக்கும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய வீடு என்ன செய்யும்? பிசாசுடைய அந்த வாசஸ்தலமாக தான் இருக்கும். என்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறதோ அன்றைக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, நம்முடைய குடியிருப்புகள் எதாக மாறுமா? சொல்லுங்க, எதாக மாறுமா? பரலோகத்தின் வாசலாக மாறும். தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற இடமாக காணப்படும். அல்லேலூயா. அதான் ஆண்டு சொல்கிறார், யாக்கோபே சிறுகூட்டமே நீ பயப்படாது, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறவன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை ஆண்டவர் பேர் சொல்லி தான் அழைத்திருக்கிறார் இல்லை, நாம் அவருடையவர்கள் தான். அல்லேலூயா. ஆனால் என்ன செய்யவில்லை என்று சொன்னால் நான் தேவனுடைய சமூகத்திலே போராடவில்லை. அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம், யாக்கோபு ராம் முழுவதும் நினைச்சுதானா போராடினான். அல்லேலூயா. இரவு முழுவதும் போராடினான். அவன் தனித்திருந்து போராடினான். நான் தேவனுடைய சமூகத்திலே போராடி 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 ஒரே ராத்திரியிலே அவனுடைய பேர் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. ஒரே ராத்திரியில் தான் அங்கே கல்லும் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. ஒரே ராத்திரியில் தான் அந்த இடத்தில் அவனுடைய தரிசனம் வெளிப்படுகிறது. ஒரே ராத்திரியில் சொல்லுகிறான், இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறொன்றும் இல்லை சொல்லுகிறான். அதே போல தான் இருவரு ராத்திரியில் சொல்லுகிறான், என்னுடைய பேர் இன்றைக்கு மாற்றப்படணும். என்னுடைய பேரை மாற்றாத பட்சத்தில் உண்மை நான் என்ன செய்கிறதில்லை, போக விடுகிறதில்லை. அல்லேலூயா. அப்போ ராத்திரி ரொம்ப முக்கியமான ஒரு நேரமாக்கும், இரவு நேரம். அல்லேலூயா. தேவனோடு போராடி விடுதலைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிற நேரங்களாக்கும் இரவு நேரங்கள். அல்லேலூயா. பலவந்தம் பண்ணுகிற நேரம் தான் ராத்திரி நேரம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, யாக்கோபு அந்த இடத்துல அந்த இரவு நேரத்தில் பலவந்தம் பண்ணுகிறான். யாரோடு? தேவ தூதனோடு. அதான் வேதத்தில் சொல்லப்படுகிறது, மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. அல்லேலூயா. அப்போ மனுஷனோடு தேவனோடும் போராடி மேற்கொள்ளுகிறதான் யாக்கோபு. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் யாராக மாறணும்? தேவனுடைய தரிசனங்களை கண்களாக மாறணும். அல்லேலூயா. தேவனுடைய தரிசனம் இல்லாதவர்கள் கண்டிப்பாகவே அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. யாராக இருக்க முடியாது? அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக மாறும்படியாக தேவனுடைய கருத்து நிச்சயமா நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை, எனக்கு தரிசனங்கள் வெளிப்படணும். ஆண்டவரை, இந்த சரீரம் என்னுடைய சரீரம் அல்ல. ஆண்டவரை, நீர் தங்கி இருக்கிற சரீரம், நீர் வெளிப்படுகிற சரீரம், நீர் எனக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு அநேக காரியங்களை என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக, என் தேசத்தை பாதுகாக்கும்படியாக, திறப்பிலே நின்று ஜெபிக்கும்படியாக, என்னை ஆயத்தப்படுத்தும்படியாக என் ஆவிக்கிற நினைச்சனும் திறக்கப்படணும். அல்லேலூயா. நான் நம்முடையவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யாருடையவர்கள்? என்னுடையவர்கள் சொன்னால் நம்ம யார் செல்லுவில்லை கேட்கணும். இயேசு கிறிஸ்து எதற்கு நம்மளை படைத்து வைத்திருக்கிறார்? எதற்கு வைத்திருக்கிறாரா? சொல்லுங்க. அழிந்து போகிற ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுகிறது, முதலாவது நீ ஸ்திரப்படு. முதலாவது என்ன செய்யணுமா? நீ ஸ்திரப்படு. நாம் ஸ்திரப்படணும். அல்லேலூயா. நாம் ஸ்திரப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஸ்திரப்பட்டு பலப்பட்டு தேவனுக்குள்ளாக நிற்கணுமா, வளர வேண்டும். அல்லேலூயா. வாசிப்போம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3 அதனுடைய 12 வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் உருக்கமான இரக்கத்தையும்
மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் 277 பக்கம் ஒருவருக்கு ஒருவர் விஷயங்க மன்னியுங்கள். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது 12 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. அல்லேலூயா. நாம் தேவன் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? தேவன் உடையவர்களாக இருக்க வேண்டும் சொன்னால் என்ன செய்யணுமா? என்ன செய்யணும் சொல்லுங்கள். உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறை உண்டென்றால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவர் ஒரு மன்னியுங்கள். அல்லேலூயா. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நம்ம இதனால் கட்டப்படணுமா? அன்பினால் கட்டப்படணும். அல்லேலூயா. அன்பினால் கட்டப்படணும். தேவ அன்பினால் கட்டப்படணும். அல்லேலூயா. இதனால் கட்டப்படக்கூடாது சொல்லுங்க. இதனால் கட்டப்படக்கூடாது, பிசாசினால் கட்டப்படக்கூடாது. அல்லேலூயா. அர்த்தம் சொல்லுகிறது, தேவசனம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவுது. யார் ஆளணுமா இருதயத்தை சொல்லுங்க? யார் ஆளணும்? நம்முடைய இருதயங்களை யார் ஆளணும்? தேவ வசனம் ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயங்களை ஆளணும். இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ள இருங்கள். அடுத்த வாசிங்க. எங்க இருக்க? 16 வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள், அவர் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. இங்கே பாருங்க, நம்முடைய சரீரம் யாருடைய சரீரம் அல்ல? நம்முடைய சரீரம் அல்ல. அல்லேலூயா. நம்ம தேவனுடைய அன்பினால் என்ன செய்யப்படணுமா? கட்டப்படணும். தேவனுடைய அன்பு நம்முடைய சரீரங்களை என்ன செய்யணுமா? கட்டணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே இப்போ பாருங்க, உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்வையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. அல்லேலூயா. பாருங்க, இதையெல்லாம் கொண்டு வருகிறது தான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய இருதயம் கடினமாக இருக்குது, அன்பு இல்லாமல் இருக்குது, தயவு இல்லாமல் இருக்குது, இரக்கம் இல்லாமல் இருக்குது. அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயம் யார் ஆளுகிறது? யார் ஆளுகை பண்ணுகிறது? பிசாசு ஆளுகை பண்ணுகிறான். இல்லை, இரக்கம் இல்லை, மனத்தாழ்மை இல்லை, அன்பில்லை, விட்டு கொடுக்கறது இல்லை. அப்படின்னு சொன்னால் நம்மை ஆளுகை பண்ணுகிறது பிசாசு. அது யாராக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சரீரங்களை ஆளுகை பண்ணுகிறது, அவருடைய இருதயங்களை ஆளுகை பண்ணுகிறது பிசாசானவன். அல்லேலூயா. ஆண்டவர் வேதத்தில் இருக்கிறது, அவர் மன இரக்கமும் உருக்கவும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் மன உருக்கவும் உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும்
இருக்கும். அல்லேலூயா. அவன் நீங்கள் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். யாரிடத்தில் வந்து? தேவனிடத்தில் கடந்து நினைச்சணுமா? கற்றுக்கொள்ளணும். எதை கற்றுக்கொள்ளணும்? தேவனுடைய அன்பை கற்றுக்கொள்ளணும், தேவனுடைய இரக்கத்தை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய இந்த சரீரமானது தேவனுடைய மண்பாண்டமாக இருக்கிறது. தேவனுடைய சரீரத்துக்குள்ளே ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த மண்பாண்டமாக இருக்கிற சரீரத்தை அவர் என்ன செய்யணும்னு ஆசைப்படுகிறாரா? பொன்னாக ஜொலிக்க விரும்புகிறார். எதாக? பொன்னாக அல்லது வெள்ளியாக இதை ஜொலிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மண்பாண்டம், இந்த சரீரம் இந்த உலகத்தோடு அழிஞ்சு போக இருக்கிற சரீரமாக்கும் இல்லையா? இதை தேவன் அதை பொன்னாக ரூபாந்தரப்படுத்துவார். இல்லை எப்படி ரூபாந்தரப்படுத்துவார்? பொன்னாக ரூபாந்தரப்படுத்த ஒரு நொடி பொழுதிலே, ஒரு நிமிஷத்தில் இது நிச்சயமா மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. அந்த ஒரு நொடியில் என்ன செய்யுமா? மறுரூபமாக்கப்படும். அப்போ எதாக மாறும்? சொல்லுங்க. அழிந்து போகாத பொன்னாக மாறும். இல்லை? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதற்கு முன்பாக வரைக்கும் எப்படி இருந்துச்சு? விழுந்தா உடஞ்சி போகிற காரியத்தில் இருந்து. எப்படி விழுந்தா? சொல்லுங்க. விழுந்தா எதையும் உடைந்து போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருந்து இங்கே ஒரு நொடிப்பொழுதில் என்ன செய்கிறது? மறுரூபமாக்கப்பட்டு அது அதை சொல்கிறது, அழிவுள்ளது அழியாமையை தரித்து கொள்ளும். எது அழிவுள்ளது? அழியாமை தரித்து கொள்ளும். எது தரித்து கொள்ளும்? அள்ளி உள்ளது அழியாமை தரித்து கொள்ளும். சாவுள்ளது சாவாமையை தரித்து கொள்ளும். அல்லேலூயா. அள்ளி உள்ளது அழியாமையும், சாவுள்ள சாவாமையும் தரித்து கொள்ளும். அல்லேலூயா. இன்றைக்கு நான் தேவனை தரித்து கொள்ளணும், தேவனுடைய வல்லமை தரித்து கொள்ளணும். அல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை இனி ஒருவருக்கும் என்ன செய்ய முடியாது. அவரை தொடவோ, அவரை கொல்லவோ, அவரை குத்தவோ, அவரை முகமுகமாக பார்த்து பேசி அவரை பரியாசம் பண்ணவோ, அவை உயர்ந்த மேட்டில் கொண்டு போய் இனி தள்ளி போடவோ, பிசாசுகள் தலைவர் என்று சொல்லவோ முடியாது. முடியுமா? ஏன்னு சொன்னால் அவர் இப்போ எப்படி இருக்கிறாரா? பொன்னாக ஜொலித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திற்கு அவர் எப்படி இருந்தார்? ஒரு மண்பாண்டமாக இருந்தார். இல்லை? அல்லேலூயா. இந்த உலகத்திற்கு எப்படி இருந்தார்? அவர் மண்பாண்டமாக இருந்தார், ஒரு உலகத்துக்குரியவராக இருந்தார். அல்லேலூயா. ஒரு மாம்சமாக இருந்தார், அழிந்து போகிற ஒரு சரீரமாக அவரோட சரீரம் இருந்தது. அவர் சொல்லுகிறார், நான் உங்களை போல தான் இருக்கிறேன், உங்களை போல எனக்கு பசி உண்டாகிறது, உங்களை போல தாகம் எடுக்கிறது, உங்களை போல தான் இருக்கிறேன். அல்லேலூயா. எப்போது அந்த கல்லறை விட்டு வெளியே வந்தாரோ அப்பொழுது அவர் என்ன பண்ணாராம்? மறுரூபமாக்கப்படுகிறார், ரூபாந்தரப்படுத்தப்படுகிறார். அல்லேலூயா. அதே போல தான் பாருங்கள், நான் முதல்ல பார்த்தது மாதிரி யாக்கோபு ஒரே ராத்திரியில் ஒரு இடத்தை, அந்த ஒரு கரடு முரடான இடத்தை, ஒரு வனாந்திரமான இடத்தை தேவனுடைய ஆலயமாக மாற்றுகிறான் ஒரே ராத்திரியில். இல்லை? அல்லேலூயா. ஒரே ராத்திரி சொல்லுகிறான், இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறொன்றுமில்லை என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அந்த இடத்துல மனுஷன் வாசம் பண்ணாத ஒரு இடம், வனாந்தரமான இடம். இல்லை? ஒரே ராத்திரியில் சொல்லுகிறான், இது தேவனுடைய வீடல்லாமல் ஒன்றுமில்லை, இது பரலோகத்தின் வாசல்னு சொல்லுகிறான். அதே மாதிரி தான் நம்முடைய சரீரம், அது ஒரு நாளில், ஒரு ராத்திரியில், இது ஒரு நொடிப்பொழுதில் நம்முடைய சரீரம் செய்யப்படுகிறது. மண்ணான சரீரம் பொன்னாக மாற்றப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மண்ணான சரீரம் பொன்னாக மாற்றப்படணும்னு சொன்னால் என்ன செய்யணுமா? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். இங்கே சொல்லப்படுகிறது போல, நீங்கள் தேவனால் பெற்றுக்கொண்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்வையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. அல்லேலூயா. நமக்கு விருப்பமான ட்ரெஸ்ஸுகளை தரித்து கொள்கிறது போல இவைகளெல்லாம் தரித்து கொள்ளணுமா? அல்லேலூயா. இவைகளை தரித்து கொள்ளணும். தேவனுடைய வசனத்தை தரித்து கொள்ளணும், தேவனுடைய வல்லமையை தரித்து கொள்ளணும், ஒருத்தர் தாங்குறவர்களாக மாறணும். அல்லேலூயா. இவங்க மேலே தான் ஆண்டு நினைச்சுக்கிறாராம் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும் பொழுது அந்த சவுல் ராஜா அந்த தைலத்தினால அபிஷேகம் பண்ண பெற்று அவன் அந்த இடத்தை விட்டு திரும்பும் பொழுது அவனுடைய கல்லான இருதயத்தை எடுத்து விட்டு அவனுக்கு என்ன கொடுத்தாராம்? சதையான இருதயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவனுக்குள்ள சதையான இருதயம் இருந்தால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய முடியும், ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா. சதையான இருதயம் இருந்தால்தான் தெய்வ தரிசனத்தை பெற்று தேவனுக்கு பிரியமான ராஜாவாக அவனுக்கு இருக்க முடியும். அல்லேலூயா,
அல்லேலூயா. அவன் அந்த இடத்துல கொஞ்ச நாள் தேவனுக்கு சித்தத்தை செய்கிறான், கொஞ்ச நாள் இருக்கிறான். அல்லேலூயா. திடீரென்று சொல்லி அவனுடைய இருதயம் என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. எப்போ மாற்றப்படுகிறது சொன்னால், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறானா? அவன் அந்த இடத்துல அவனுடைய இருதயம் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. எப்பொழுது அவனுடைய இருதயம் மாற்றப்படுகிறதோ அப்பொழுது அவனுக்குள்ள இருக்கிறதான தேவாவி பிடுங்கப்பட்டு அவனுக்குள்ள என்ன வருகிறதா? அவனை கலங்கடித்து கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத ஆவி, இப்படி அவனை அலக்களிக்கிற, அல்லேலூயா, அவனுடைய தூக்கத்தை கெடுக்கிற, அவனை ராஜாவாக இராதபடிக்கு ராஜஸ்தானத்தை தள்ளி போட்டுகிற ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. அந்த ஆவி அவனுக்குள்ள வந்த பிற்பாடு அவனுக்கு நிம்மதி கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கும் நம்முடைய அன்பு நம்மை விட்டு எரிச்சக்கூடாது, எடுத்து போடக்கூடாது. அதான் அவன் சொல்கிறாரு, நீங்கள் பொறுமையோடு என்ற சமூகத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய நுகம் மெதுவாகவும் என்னுடைய சுமை லெகுவாகவும் இருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்களாம்? பொறுமையோடு இருந்துன்னு செய்யுங்க. அந்த வசனம் எனக்கு தெரிகிறதில்லை. பொறுமையோடு அதை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் மிகுந்த மனத்தாழ்மை உருக்கவுமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. அல்லேலூயா. அவன் நாம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாருங்க. அப்போ இந்த கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு சில கிரியைகள் வெளிப்படும். அதான் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கசப்பான வேர் முளைத்தெழும்பி. எப்படி? அந்த கசப்பான வேர் யாரு சொல்லுங்க? அந்த கசப்பான வேர் யாரு? பிசாசானவன். அல்லேலூயா. அந்த கசப்பான வேர் நமக்குள்ளே முளைத்து எழும்புவதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அதான் ஆண்டு சொல்கிறாரு, ஏற்ற நாட்களில் நான் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் அடங்கியிருந்தார்? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படித்து எத்தனை வருஷம் அடங்கியிருந்தார்? 30 வருஷம் அடங்கியிருந்தார். எத்தனை வருஷம் சொல்லுங்கள்? 30 வருஷம் அடங்கியிருந்தார். 30 வருஷம் கழித்து யாருக்கு அடங்குறாரு? பிதாவுக்கு அடங்குறாரு. அல்லேலூயா. அப்போ அவர் அந்த அதுக்கு ஏற்றவாறு நினைச்சுக்கிறாரா? தன்னை கீழ்ப்படிய பண்ணுகிறார். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் வசனம் இருக்குல்ல. அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அதே மாதிரி தான் நம்ம தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்துக்கு தன்னோட காலை தூக்கி வைத்த உடனே பிசாசு ஓடி வருகிறான் இல்லை? அல்லேலூயா. வந்து அனுப்பிச்சுக்கிறானா? அவருடைய அந்த வசனம் எடுத்தியா? மத்தேயு 11 மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுத்தொள்ளுங்கள். ஒன்று நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு அல்லேலூயா என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று இருக்கிறது என்றார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கற்றுக்கொள்ளும்படியாக அமர்ந்திருக்கணும். எதுக்கு நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னால் அது அங்கே இருக்கிறது யாரல்ல? சொல்லுங்கள். அங்கே இருக்கிறது யாரல்ல? ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் சொல்லி தர வேண்டிய தேவையில்லைன்னு யாரெல்லாம் சொல்லுகிறோமோ அவங்களுக்கு யார் இல்லை? யார் இல்லை? ஆண்டவர் அவர்களுக்குள்ளே இல்லை. அல்லேலூயா. நமக்கு முதல்ல தேவனுடைய சமூகத்தில் தாழ்ந்திருக்கணும். அல்லேலூயா. தேவன் யாருக்குள்ளே எல்லாம் தங்கி இருக்கிறாரோ அவங்களுக்குள்ளே ஒரு தாழ்மை இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும், ஒரு விட்டு கொடுத்தல் இருக்கணும் இல்லை? அல்லேலூயா. மற்ற ஜனங்களுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். அல்லேலூயா. உடையில் மாத்திரமில்லை வித்தியாசம், இதில் இருக்கணும், அன்பில். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில், நம்முடைய ஆவிக்கிற ஜீவிதத்தில், ஆராதனையில் எல்லா காரியங்களும் என்ன செய்யணும்? வித்தியாசம் இருக்கணும்.
அப்படி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் அதான் சொல்லப்படுகிறது. அந்த சரீரம் தான் ரூபாந்தரப்படுத்தப்படும். அல்லேலூயா. அந்த சரீரம் ரூபாந்தரப்படுத்தப்படும். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் ஒரு நாளில் மண்பாண்டம் என்ன செய்யும் சொல்லுங்கள்? அது பரீட்சைக்கு நிற்காது. எது நிற்காது? மண்பாண்டம் நிச்சயம் ஒரு நாளில் நிச்சயம் பரீட்சைக்கு நிற்காது. அல்லேலூயா. பரீட்சை எழுதுனா எப்படிப்பட்ட பரீட்சை சொல்லுங்கள்? எப்படிப்பட்ட பரீட்சை? எல்லாருக்கும் கிடைக்கும் சோதனை உங்களுக்கு கிடையாமல் இருந்தால் நீங்கள் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். எப்படி? எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும் சோதனை உங்களுக்கு கிடையாமல் இருந்தால். அல்லேலூயா. நம்ம வீடுகளெல்லாம் எத்தனை பானை உடஞ்சிருக்கும் இல்லையா? கை தவறு விளையுது, அப்படி தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பானை ரெண்டாவது விட்டு வைக்க முடியுமா? முடியாது. என்ன செய்வோம்? தூக்கி கொண்டு பின்னாடி போடுவோம். அல்லேலூயா. கொஞ்சம் உடஞ்சிருந்தால் அது ஊற பயனாட்டு மாறும். எப்படி? கொஞ்சம் உடஞ்சிருந்தால் ஊற பயனாட்டு மாறும் இல்லை? அது அடி சைடு உடஞ்சிருந்தால் ஒன்றுக்கு கொள்ளாது, அப்படி தானே? மேல் சைடு கொஞ்சம் உடஞ்சிருந்தால் நிச்சயம் ஊறப்பானையாக மாறும். அல்லேலூயா. அப்போது அதே இது ஒரு வெள்ளியோ ஒரு பொண்ணை விழுந்தால் என்ன செய்யும்? அது என்ன செய்யலாம்? அதை மீண்டுமாக உருவாக்கி கொள்ளலாம். அல்லேலூயா. அதான் இங்கே சொல்லப்படும் எல்லாருக்கும் கிடைக்கும் சோதனை. வெள்ளியும் பொன்னும் அது சோதிக்கப்படலாம் என்ன செய்யுமா? அது சுத்த பொன்னாக மாறும்ல. அல்லேலூயா. அது சோதிக்கப்பட அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாராம்? சில உபத்திரவங்களுக்குள்ளாக தான் நம்மளை வெளியே எடுக்கிறார். எப்படி? சில உபத்திரவத்தின் வழியாக தான் என்ன செய்கிறாராம்? வெளியே எடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கு, ஒரு 1.5 வருஷம் இருக்கும். நாங்கள் சகோதரிக்கு வீட்டில் ஜெபிக்க போகிறோம். அந்த குடும்பத்தை எப்படியாவது அழிக்கணும், எப்படியாவது தகர்க்கணும்னு சொல்லி மந்திரங்களும் சூனியங்களும் அந்த சகோதரி மரித்து போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்தாச்சு. அந்த தாயுடைய அந்த மகளுடைய தாயார் அழுறாங்க, அழுது புலம்புறாங்க. இன்றைக்கு நாங்கள் 2 நாளைக்கு நாங்கள் வீட்டில் போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலவீனம் அவங்களை விட்டு மாறலைன்னு சொன்னாலும், அதை கட்ட மாறலைன்னு சொன்னாலும் இப்போது ஒரு மாற்றங்கள் உண்டாக ஆரம்பித்து விட்டது. அது 1 வருஷம் 2 வருஷமாக அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க, எனக்கு ஜீவனை ஆண்டு எடுத்தால் நல்லா இருக்கும், அந்த அளவுக்கு நான் வேதனைப்பட்டுக்கிறேன். அவங்களுக்கு இரவெல்லாம் தோண வந்தாலும் காலையில் எழும்புவனோ என்கிற ஒரு சந்தேகத்தோடு படுத்திருக்கிறேன்னு சொன்னாங்க நிறைய நேரங்களில். அப்பொழுது நாளைக்கு ஒரு தீர்க்கதரிசனம் அவங்கள வாழ்க்கையில் வெளிப்பட்டது. உன்னை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மை உருவாக்கும்படியாக தான் சில பாடுகளுக்குள்ளே ஆண்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவங்களை உருவாக்குறதுக்கு ஆண்டு என்ன பண்ணார்? மந்திரவாதிகள் சவால் விட்டு மந்திரம் பண்ணாங்க. அல்லேலூயா. இன்று ராத்திரி நீங்கள் போய் பாருங்கள், அங்கே கொடி கட்டி இருக்கும், இத்தனை மணிக்கு இத்தனை நிமிஷத்தில். அல்லேலூயா. பைபிளில் சொல்லியிருக்கிறது, நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறபடினால் ஒருவன் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் தேவனுடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறபடினாலே முக்கடலில் கொண்டு வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் பயங்கர எஃபெக்ட்லாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவங்களை கால் மிதிக்காண்டு உதவி செய்தார். அல்லேலூயா. எந்த இடத்துல பண்ணாங்க அந்த இடத்துல ஆண்டவங்களை கால் மிதிக்க பண்ணார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள். அப்போ இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? ஆண்டு சில பாடுகளுக்குள்ளாகவும் சில உபத்திரவத்துக்குள்ளாகவும் சில கஷ்டத்துக்குள்ளாகவும். அதான் பைபிளில் ஒரு வசனம் உண்டு, பேதுருவே உன்னை பிசாசானவன் எப்படி இந்த சுலகினால் அந்த உன்னை புடமிடும்படியாக என்னிடத்தில் வந்து நினைச்சுதானா உத்தரவு கேட்டுக்கொண்டான். உன்னை புடமிடும்படியாக பிசாசானவன் என்னிடத்தில் வந்து உத்தரவு கேட்டுக்கிறான். நானும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக என்ன பண்ணேன்? வேண்டுதல் பண்ணினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு வருகிற சோதனை யோபை போன்ற சோதனை வரல, வந்துச்சா? அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போன்ற சோதனை வந்துச்சா? வரல. எங்கே? அது யாரா? லூக்கா 22:31. சீமோனே லூக்கா 21. இதோ கோதுமை சுலகினால் சுளைகிறது போல புடைக்கிறது போல
சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு என்னிடத்தில் உத்தரவை கேட்டிருக்கிறான். நானோ உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உங்களுக்காக வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ குணப்பட்ட பிற்பாடு, நீ ஸ்திரப்பட்ட பிற்பாடு உன் சகோதரனை ஆதாயப்படுத்துவதாக வசனம் கேட்குதுல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீ ஸ்திரப்பட்ட பிற்பாடு உன் சகோதரன் என்ன செய்? ஆதாயப்படுத்து. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டுக்குள்ளாக ஸ்திரப்பட்டு பலப்படணும், ஸ்திரப்படணும், பலப்படணும். அதுக்கு தான் ஆண்டு பல பாதைகளிலே கொண்டு போகிறார். அந்த பாடுகளுக்குள்ளாக நம்மளை கொண்டு போகவில்லை என்று சொன்னால் நாம் யாராக மாறுவோமாம்? அல்லேலூயா. வேசின்னு சொன்னால் வேசித்தனம் பண்ணுறவங்கள வேசித்தனத்தை சொல்கிறதில்ல, வேசித்தனம் இல்லை. விக்கிரகத்தை ஆராதிக்கிறதும் வேசித்தனத்துக்கு அடையாளம் தான் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை விட்டு விக்கிரகத்தை யார் பணிக போகிறார்களோ, அல்லேலூயா. ஏன்னா அநேகர் சோதனைக்கு நினைச்சுக்கிறதில்ல, நிற்கிறதில்ல. சோதனைகளை நிற்காத கடைசியில் யாரை தேடி போவாங்க? யார் தேடி போவாங்க? விக்கிரகத்தை தேடி போவாங்க, ஒளித்து போவாங்க இல்லை. அல்லேலூயா. மறைஞ்சு போவாங்க இல்லை, விக்கிரகங்களை தேடி. அவங்கள பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்கு உட்பட்டு நிற்கலன்னு சொன்னால் நீங்கள் யாராக மாறுவீங்க? வேசியின் பிள்ளைகளாகுவீங்க. அதனால் நம்ம அந்த சூழ்நிலைக்குள்ளே போகக்கூடாதபடிக்கு தான் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும், தேவனுடைய சமூகத்தில் தாழ்ந்திருக்கணும், தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 11 அதிகாரம், மார்க் 11 அதிகாரம் 25 வாசிங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குறைகளை என்ன செய்யணுமா? தப்பிதங்கள் உண்டானால் குறைகளை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்கள், அந்த குறைகளை இன்றைக்கி வைராக்கியங்களை உள்ளுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? வைத்து கொண்டிருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த அந்த வைராக்கியங்களை உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறது யார்? பிசாசு இல்லை. பிசாசு என்ன செய்கிறான்? நம்முடைய முன்னோர்கள் செய்கிறத கொண்டு இருக்கிறான். எப்படி சொல்லுங்கள்? முன்னோர்கள் செய்கிற காரியத்தை எங்கே கொண்டு இருக்கிறான்? முன்னோர்கள் செய்கிற காரியத்தை என்ன செய்கிறானா? கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. முன்னோர்கள் என்ன செய்கிறாங்க? முன்னோர்கள் விசுவாசம் வணங்குறது போல் நீங்கள் வணங்கன்னு அந்த காலத்தை கொண்டு வருகிறான் இல்லையா? முன்னோர்கள் செய்த பாவத்தை அம்மையில் கொண்டு இருக்கிறான். இது ஏற்க வேலை. அதை கொண்டு வந்து காட்டுக்கிறான். அதை கொண்டு வந்து நீங்கள் அதே போல் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி கொண்டு வர்றேன். அப்போ அதே மாதிரி தான் நாம் என்ன செய்கிறோமா? சிலர் செய்கிற தப்பிதங்களை வச்சு அவனை மன்னிக்க மாட்டேன், செத்தாலி நினச்ச மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் செத்தாலி எனக்கு பிரயத்தை வந்து நினச்சக்கூடாது, முளைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது யாருடைய கிரியை, யாருடைய எண்ணம் என்று சொன்னால் பிசாசுடைய எண்ணமாக இருக்கிறது. பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 அதிகாரம் 4-9. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லா மனுஷனும் சேர்ந்திருப்பதாக கர்த்தர் சமமாக இருக்கிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களோடு சோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரர், எவைகளோ நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையே எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம கூட யார் இருக்கணுமா?
சமாதானத்தின் தேவன் இருக்கணும். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. நம்முடைய சாந்த குணம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு யார்கிட்டது போய் கேட்டா போ, இப்படி கூட்டத்துக்கு தான் போகணும், கிட்ட போய் அண்டை உட்காது, அப்படி தானே? அல்லேலூயா. அப்போ அவ்வளோ அந்த வாயை பார்த்தா அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் எங்கே சொல்லப்படுகிறது, உங்கள் சாந்த குணம் சொல்லுங்க, உங்கள் சாந்த குணம் எல்லோருக்கும் தெரிந்திருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம தேவனுடைய அன்புள்ளவர்களாக சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கலங்கக்கூடாது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ நமக்கு என்ன காரியம் இருந்தாலும் எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா தெரியப்படுத்துங்க. ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது, ஒன்றுக்கும் கலங்கக்கூடாது, ஒன்றுக்கும் கலங்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம தேவனுடைய அன்புக்குள்ளாக, தேவனுடைய வல்லமைக்குள்ளாக, தேவனுடைய கிருபைக்குள்ளாக அமர்ந்திருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனுக்குள்ளாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இவைகளை போல நான் தேவனுக்குள்ளாக நாம் இருக்கணும்னு சொன்னால் நமக்கு ஒரு காரியம் தேவையாக இருக்கிறது. அது என்னது? என்ன தேவையாக இருக்கிறது? வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 6 அதன் 6வது வசனங்க. வசிக்க, அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒருபடி கோதுமையும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதிருங்கள். போதும் போதும். அல்லேலூயா. அப்போ அங்கே பாருங்கள், நம்ம எதை சேதப்படுத்தக்கூடாதான்? திராட்சரசத்தையும் எண்ணெயும் சேதப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. எண்ணெய் எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்போ திராட்சை ரசம் சரீரத்துடைய பலவீனத்துக்காக தான் திராட்சை ரசம் சொல்லுகிறது. பலவீனத்திற்காக திராட்சை ரசத்தை கொஞ்சம் குடியுங்கள் பைபிளில் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அப்போ திராட்சை ரசத்தை இன்றைக்கு எதாக நம்ம உபயோகப்படுத்துகிறோம்? அவருடைய இரத்தமாக உபயோகப்படுத்துகிறோம். இல்லை, இயேசுடைய இரத்தத்துக்கு பதிலாக எதை உபயோகப்படுத்துகிறோம்? திராட்சை ரசத்தை உபயோகப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அப்போ எண்ணெயை சேதப்படுத்தக்கூடாது. எண்ணெய் என்று சொல்லுகிறது அபிஷேகத்தை குறிக்கிறது. அபிஷேகம் இருந்தால் தான் நம்முடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். அபிஷேகம் இருந்தால் தான் ஆவிக்கிற கண்ணு திறக்கப்படும். அந்த அபிஷேகம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. இயேசு நம்முடைய சரீரத்தை ஆளுகை பண்ணணும், நம்முடைய பேசணும்னு சொன்னால் இந்த அபிஷேகத்தின் மூலமாக தான் பேசுவார். எதன் மூலமாக? இந்த அபிஷேகத்தின் ஊடாக தான் பேசுவார். இல்லை, அதன் மூலமாக தான் செயல்படுகிறவராக இருக்கிறார். அதாண்டு சொல்கிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும், என்ன சத்தியத்துக்குள்ள? சகல சத்தியம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை நடத்தும்படியாக, ஒரு குறையில்லாதபடி நடத்தும்படியாக தேவனுடைய கரத்தில் நினைச்சோமா நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்டதான வசனத்தின்படியாக நம்மளை ஆண்டு ஆசீர்வதிக்கும்படியாக அப்படி முழங்கால் படி போட்டு தான் செய்வோம். ஆண்டவரை, நான் கேட்டிருக்கிறதான இந்த வசனம் ஆண்டவரை, ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு, ஒன்றுக்கும் கலங்காதபடிக்கு, ஒரு குறையில்லாதபடிக்கு தேவனுடைய சமத்தில் காணப்பட்டும்படியாக என்னுடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, எனக்காக நீர் யாவை செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரை, எனக்காக யாவை செய்கிற தேவன் ஆண்டவரை, தேவனுடைய கரத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா
ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. தேவ வல்லமை எங்களுக்கு இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வல்லம் இறங்கட்டும், வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். வல்லமே நாவியானவர், வல்லமே நாவியானவர். இயேசுவின் வல்லம் இறங்கட்டும், இயேசுவின் வல்லம் இறங்கட்டும், இயேசுவின் வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லம் இறங்கட்டும். தேவன் வல்லமை வெளிப்படும்படியாக தேவன் கரங்களை ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறீங்க. நீரே எங்களுக்கு ஆண்டவரே எல்லாமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. தேவ வல்லமை எங்களுக்குள்ள வெளிப்படட்டும் அப்பா. தேவ பிரசன்ன வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவ இறக்க வெளிப்படட்டப்பா. மன தாழ்மையை தாருங்கப்பா, மன அமைதியை தாருங்க ஆண்டவரே. தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்ன வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவ இறக்க வெளிப்பட முடியாத நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் தேவாதி தேவண்ட கிருபை, நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் தேவாதி தேவண்ட பிரசன்னம் ஆண்டவரை எங்களை தாங்கும்படியாக தேவண்ட கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. என்னை பலப்படுத்துங்கப்பா. தடைகளை உடைத்து போட்டுங்கப்பா, கட்டுகளை உடைத்து போட்டுங்க ஆண்டவரை. போராட்டங்களை மாற்றி போட்டுங்கப்பா. தெய்வீக கிருபை, தெய்வீக இரக்கம், தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரை எங்களை ஆளுகை செய்யும்படியாக தேவாதி தேவண்ட கரத்தில் எங்களை தந்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. எல்லா பாரம்பரியங்களை உதறி போட்ட ஆண்டவரை, உலகத்தை உதறி போட்ட ஆண்டவரை, தெய்வ சிந்தையோடு தெய்வ எண்ணங்களோடு நாங்கள் காணப்பட, தெய்வ மகிமை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக அந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சோத்திரப்பா. கழிந்த ஒரு வார காலம் நீங்கள் பாதுகாத்தீங்க, போன இடத்துல பாதுகாத்தீங்க, வந்த இடத்துல பாதுகாத்தீங்க. தேவனுடைய கிருபைகளை தாங்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இன்னும் எங்களை தாங்க இந்த கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பிள்ளைகள் போகிற வருகிற வழிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்போ நாங்கள் வேலை செய்கிற இடங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஊழிய பாதைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருகிற சனிக்கிழமை நடக்குதான உபவாச கூட்டத்தை இப்படி கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. அதை கொடுக்க ஆசீர்வதிப்பீராக. அநேகர் கடந்து வரட்டப்பா. கடந்து வருகிற ஒவ்வொருக்கும் அது ஆராதனை பிரயோஜனமாக மாறட்டும். ஆனால் அதற்கு தடையாக இருக்கிற எல்லா தேசாதிபதிகளையும் பாரம்பரியங்களையும் கடந்து செபிக்கிறோம். சத்துரு ஒருபோதும் பலன் கொள்ள கூடாதபடிக்கு அவன் அதிகாரங்கள் உட்படுத்தப்பட முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கிருபைகளை மறைத்துக் கொள்ள பெரிய காரியங்களை செய்ய துதிக்கான மகிமை எல்லாம் மக்கி செலுத்துக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்கள் மறவாதே.